Please subscribe Sadhguru Sai Creations. வெள்ளிக்கிழமை நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் செய்ய வேண்டிய அற்புதமான ஒரு பரிகாரம். கான்சியஸ்லேயும் சப்கான்சியஸில் கொண்டு போய் வச்சிட்டிங்கன்னா நடந்தே தீரும். அதை அவ்வளோ சீக்கிரத்தில் வைக்க முடியுமா? சத்தமாக சில விஷயத்தை, அழகான விஷயத்தை ஃப்ரீக்வன்சியோடு செஞ்சோம்னா நடந்தே தீரும். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சக்தியை மகா சக்தியாக மாற்றி அந்த ஆசைகளை எங்கே ப்ரொமோட் பண்ணுறோம்? ஓம் எனக்கு என் வியாதி என்னை விட்டு போக வேண்டும், இது அப்படிங்கிற விஷயத்தை தான் எதுவாக அதை சொல்லிக்கோங்க. என்ன ஆசை இருக்கிறதோ, வீடு கட்டணுமா, ஃபினான்ஸ் வேணுமா, என்னென்ன வேணும், வெள்ளிக்கிழமை உங்களுடைய ஆசைகள் பூர்த்தி ஆவதற்கு உங்களுடைய மைண்டில் இருக்கக்கூடிய சக்திகள் மகா சக்தியாக மாறும் பொழுது நடந்தே தீரும். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பரிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வெள்ளிக்கிழமை நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் செய்ய வேண்டிய அற்புதமான ஒரு பரிகாரம். இதுதான் நினைத்ததை முடிப்பவன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வார்த்தைக்கு பொருத்தமான ஒரு பரிகாரம். அதாவது நினைத்தது காரியம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கும். பணம், பொருள், ஆசை, அதேமாதிரி பில்டிங் கட்டுறதுலேருந்து, வேலை கிடைக்கிறதுலேருந்து அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஆசை இருக்கும். இதை கேலக்சியில் கொண்டு போய் நிறுத்தணும்னாக்கா என்ன நடக்கும்? அப்படியே நடக்கும். கோயில் உள்ளார போய் என்ன வேண்டுறோமோ அதுதான் கேலக்சியும். இந்த கேலக்ஸி எங்கே இருக்குது? வான்வெளியிலையும் அண்டவெளியிலையும் இருக்குது, வெட்டவெளி ரகசியத்துலேயும் இருக்குது, இன்னொரு இடத்துல இருக்குது. அதுதான் நம்மளுடைய பிரெயின்குள்ளே இருக்கக்கூடிய மிகப்பெரிய அந்த பான்ஸ் கிளாண்ட் இருக்குது பார்த்தீங்களா? அது சின்ன பட்டாணி சைஸு. கான்சியஸ்லேயும் சப்கான்சியஸில் கொண்டு போய் வச்சிட்டிங்கன்னா நடந்தே தீரும். அதை அவ்வளோ சீக்கிரத்தில் வைக்க முடியுமா? தியானம், யாகம், அதேமாரி மெடிடேஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை ரகசியங்களும் டைரெக்டாக கேலக்ஸியை போகும். இந்த கேலக்ஸி டு வெட்டவெளி ரகசியத்தில் உள்ள கேலக்ஸி. இது எங்கே போய் இணைக்கும் பாலம்? என்ன டைம்? பிரம்ம முகூர்த்தம். ஏன் பிரம்ம முகூர்த்தமாக வச்சாங்க? ஒரு பிறப்பு பிரம்மனால் படைக்கப்பட்ட அத்தனை மனிதருக்கும் கனெக்ஷன் பார்த்திங்கன்னா பிரம்மலோகத்தில் போய் கனெக்ஷனில் இருக்கும். அதுதான் வெட்டவெளி ரகசியம். சரி, அது பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, இது எனக்கு நடந்தே தீரும். அதுதான் ஒற்றை வரி மந்திரம். எனக்கு இதுங்கிறது தான் அந்த ஃபில் அப் த பிளாங்க்ஸ் மாதிரி. என்ன ஆசை? எனக்கு வீடு கட்டுறது நடந்தே தீரணும், எனக்கு பிடிச்ச வேலை கிடைப்பது நடந்தே தீரணும், எனக்கு நல்ல கல்யாணம் நடந்தாகணும், எனக்கு பிடிச்ச பேரோடு நடந்தாகணும். இது பிரம்ம முகூர்த்தம். இதுதான் நடந்தே தீரும் அப்படிங்கிற தீர்க்கத்தை வைக்கக்கூடிய அந்த டைம் பிரம்ம முகூர்த்தம். சரி, அதுக்கான சத்தம்னு இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ரீக்வன்சி. அதுதான் ஒரு சின்ன யாகம். நீங்கள் அதுக்குன்னு பெரிய ஒரு சட்டியை தேவையில்லை. சின்னதாக ஒரு சந்தன கிண்ணம் கூட எடுத்துக்கலாம், ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ஸ், அதாவது சத்தமாக சில விஷயத்தை, அழகான விஷயத்தை ஃப்ரீக்வன்சியோடு செஞ்சோம்னா நடந்தே தீரும். பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அற்புத நேரம். அதாவது நிறைய விஷயம் இருக்குது. பிரம்ம முகூர்த்தம் இருக்குது, அமிர்த காலம் இருக்குது, அமிர்த யோக கலசம் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா சித்தர்கள் கண்டுபிடிச்ச அற்புத நேரம். இந்த விஷயம் நினைத்ததை நடக்கக்கூடிய சக்திகள் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்மளுடைய பிரம்ம முகூர்த்தம். இதில் செய்யக்கூடிய குளிச்சிருங்க. வெள்ளிக்கிழமை செய்ய வேண்டிய நமக்காக ஒரு 10 நிமிஷம் செலவு பண்ணலாம். நம்மளோட ஆசைக்காக ஒரு 10 நிமிஷம் குளிச்சுப்போம். கிழக்கு முகமாக உட்காந்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன டிவைஸ் வேணாலும் வச்சுக்கலாம். சின்ன கப்பு, அருகம்புல்லை சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. சும்மா தேவையான ஒரு 2 கைப்பிடி ஒரு கைப்பிடி வச்சுக்கலாம். ரொம்ப பெரிய யாகமில் குட்டி யாகம். அங்கே அந்த அருகம்புல் வாசம் இருக்க வேண்டும். அருகம்புல் போகிறதுக்கு முன்னாடி பச்சை கருப்புறத்தை ஒரு கைப்பிடி உள்ளே போட்டுக்கோங்க. அதை பர்ன் பண்ணிங்கன்னா அழகாக பச்சை கருப்புறம் எரிய தொடங்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அருகம்புல்லை உள்ளே போடுறீங்க. அருகம்புல் எரியுது பார்த்தீங்களா? அப்போ தான் என்ன ஆசை இருக்கிறதோ, வீடு கட்டணுமா, ஃபினான்ஸ் வேணுமா, என்னென்ன வேணும், அந்த ஆசையை மனசில் நினச்சிக்கிட்டே இல்லை சொல்லிக்கிட்டே நீங்கள் என்ன பண்ணீங்க, அந்த பச்சை கருப்புறத்தில் அருகம்புல்லை உள்ளே போடுறீங்க. நம்ம பக்கத்துலேயே என்ன வச்சுக்கிறோம்? கொஞ்சோண்டு சுத்தமாக நெய் வச்சுக்கோங்க. பச்சை கருப்பு எரியும் பொழுது சின்னதாக கட் பண்ண அந்த அருகம்புல் இருக்குது பார்த்தீங்களா, அதை நைட்டே வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ காலையில் எழுந்திரிச்ச உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஏரிய அருகம்புல்லை உள்ளே போடுறீங்க. பச்சையாகவே உள்ளே போடுங்க. அது எரிய தொடங்கும். தேவைப்படும் பொழுது ஒரு ஸ்பூன் நெய் உள்ளே போட்டுக்கோங்க. நெய் சேர்த்துக்கிறீங்க. இதுதான் குட்டியாக நீங்கள் இந்த அருகம்புல்லை என்ன முடிஞ்சு ஒரு சின்ன கட்டு வச்சுக்க போகிறீங்க. அந்த கட்டு அப்படியே ஃபுல்லாக எரியிற வரைக்கும் உங்களுடைய ஆசைகள் எதுவாக இருந்தாலும் நிறைவேறியே ஆக வேண்டும், நடந்தே ஆக வேண்டும். இதுதான் சரணாகதி தீர்க்கம். அதாவது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சக்தியை மகா சக்தியாக மாற்றி அந்த ஆசைகளை எங்கே ப்ரொமோட் பண்ணுறோம்? நம்மளுடைய கேலக்சியிலேருந்து அண்டவெளி ரகசியத்துலேயும் வெட்டவெளி ரகசியத்துலேயும் போய் சேர்க்குறோம். இது சேர்ந்துச்சுன்னா நடந்தே தீரும். அப்படியே ஆகட்டும். 8 திக்கு தேவதைகளும் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம். அப்படியே ஆகட்டும் என்பதே மகா சரித்திரம், மகத்துவம். ஸோ மகா மந்திரம் ஓம் என்ற பிரணவம், வேறு எதுவுமே தேவையில்லை. ஓம் மட்டும் சொல்லுங்கள். ஓம் எனக்கு இது கிடைக்கணும், ஓம் இது எனக்கு நடந்தே தீரணும், ஓம் எனக்கு என் வியாதி என்னை விட்டு போக வேண்டும்,
இது அப்படிங்கிற விஷயத்தை தான் எதுவாக அதை சொல்லிக்கோங்க. உங்களுக்கு பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், கல்யாணமாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஒன்லி பாசிட்டிவ். என்றைக்குமே தெய்வத்திடமும் நம்மளுடைய இயற்கைக்கிட்டையும் நம்ம நல்லதுக்கு மட்டும்தான் கேட்கணும். தவறி போய் நம்ம கெட்டதை கேட்டோம்னு கேட்டிங்கன்னா ரிவைஸ். இதுதான் தர்மா, இயற்கை தர்மா. என்ன வேணாலும் கேட்கலாம் அப்படிங்கிறதுக்கு இஷ்டத்துக்கு கேட்டக்கூடாது. வாழ்க்கைக்கு தேவையான நியாயமான உங்களுடைய ஆசை கண்டிப்பாக நிறைவேறி ஆகும். அதான் விஷயம். ஸோ எவ்ரி வெள்ளிக்கிழமை பண்ணலாம், இல்லைனா உங்கள் கேப்பில் எப்போல்லாம் கிடைக்குதோ அப்போ வெள்ளிக்கிழமையில் பண்ணலாம். வெள்ளி சல்லியை அள்ளித்தரும், உங்களுடைய வாழ்க்கையை மேலோக்கி கொண்டு போகும். மேல்நோக்கு பார்வை என்றைக்குமே மிகப்பெரிய கருடாஸ்திரம் இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, கருடம். அப்படியே அழகாக என்ன பண்ணும், பறந்து என்றைக்குமே மேல் நோக்கி தான் போகும். அப்போது ஓம் முன்னாடி போட்டுக்கோங்க, உங்களோட ஆசையை சேர்த்துக்கோங்க, சின்ன யாகத்தை செய்யுங்க, அவ்வளோதான். எரிஞ்சது அழகாக என்ன பண்ணுறீங்க, எரிஞ்சு சாம்பல் ஆகிடுச்சு இல்லையா, அதை காடு கரையில் எங்கேயாவது போட்டுடலாம், அவ்வளோதான். ஸோ சின்ன பவுல், சின்ன மண் சட்டி ரொம்ப தேவையில்லை. ஒரு சந்தன கிண்ண சைஸில் இருந்தால் போதும். ஒரு கைப்பிடி அருகம்புல் கட்டு இருந்தால் போதும். கொஞ்சோண்டு நெய், அவ்வளோதான். பச்சை கற்பூரம் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஒரு வேளை கிடைக்காத பட்சத்தில் நார்மல் கற்பூரம், ஏன்னா வெளியில் ஃபாரினில் இருக்கிறவங்களுக்குலாம் இது அவ்வளோவா கிடைக்காது. ஸோ கிடைக்கிற நேரத்தில் இதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. வெள்ளிக்கிழமை உங்களுடைய ஆசைகள் பூர்த்தி ஆவதற்கு உங்களுடைய மைண்டில் இருக்கக்கூடிய சக்திகள் மகா சக்தியாக மாறும் பொழுது நடந்தே தீரும். அதுதான் ததாஸ்து, அப்படியே ஆகட்டும். 8 திக்கு தேவதைகளும், குலதெய்வங்களும், இஷ்ட தெய்வங்களும், உபதெய்வங்களும் அத்தனை பேருமே பார்த்திங்கன்னா இந்த பிரம்ம முகூர்த்தம்னு ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கனாக்கா, அத்தனை பேருமே பக்கத்தில் நின்று ஆசீர்வாதம் பண்ணி நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அதுக்கு ஓகே பாஸ் கொடுக்கக்கூடிய நேரம். அதோட சூப்பர் நேரம்லாம் இருக்குது. அமிர்த காட்டு நேரம் இருக்குது, அமிர்த யோகம் இருக்குது. அதெல்லாம் வருங்காலங்களில் ஒன்று ஒன்றா சொல்லலாம். இது தி பெஸ்ட். செஞ்சு பாருங்கள். ஈஸியாக உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் போய் சேரட்டும். அதாவது நாமளும் நல்லா இருக்கணும், மற்றவங்களும் நல்லா இருக்கணும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நினைத்தது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஈடேறுதா, எண்ணம் ஈடேறுதா, பரிகாரத்தில் எந்த செலவுமே பெருசாக கிடையாது. நீங்கள் உங்களுக்கு டைம் தான். பிரம்ம முகத்தில் ஏந்திரிக்கிறீங்க, குளிச்சுக்கிறீங்க, கிழக்கு முகமாக உட்காந்துக்கோங்க. நீங்கள் அழகான குட்டி சின்ன ஒரு யாகம், தெய்வத்தை நினச்சிக்கோங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இது அதிகபட்சமாக ஒரு 10 நிமிஷம். நம்மளுடைய வாழ்க்கைக்கும் வெற்றிகரமான வாழ்க்கைக்கும் தடையில்லாத வாழ்க்கைக்கும் செலவே பெருசு கிடையாது. இது நேரம் மட்டும் நம்ம ஒதுக்கி சரணாகதியோடு செஞ்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினைச்சது நடந்தே தீரும். இது நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.